ஒரு இளைஞன் எதுக்கு சாப்பிடுறான், எதுக்கு சம்பாதிக்கிறான்? விதவிதமா சாப்பிடணும், விதம் விதமா சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். வீடு கட்டணும், அதெல்லாம் ரெண்டாவது. இளைஞர்களை நீங்க பாத்தீங்கன்னா கொழும்புல அவங்க கூட்டமா வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு எவ்வளவெல்லாம் கிடைக்குது எல்லாரும் போட்டு கொஞ்சம் சாப்பிடணும். எவ்வளவு நேரம் எடுத்து சாப்பிடணும்? 1 மணி நேரம் எடுத்து சாப்பிடணும். சிரிக்கணுமா, சந்தோஷப்படணுமா, அந்த சாப்பாடு தான் ஜோலி. இதுக்காக வேண்டிதான் எதையெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கூட்டம் சேருவாங்க. கொஞ்சம் புள்ள குட்டின்னு வரப்போக்கல பிள்ளைகளுக்காக யோசிச்சு 2வது கட்டம் வீடு கட்டுறதெல்லாம் பார்ப்பாங்க. நான் கேட்கிறேன், சாப்பிட்றதுக்காக வேண்டிதான் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சான், அதான் மெயின். அதுக்கப்புறம் தான் வீடு வாசல். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சாப்பிடவா, அவன்கிட்ட பிடுங்கி இவன்கிட்ட பிடுங்கியா, சரி சாப்பிடு. பெரிய பெரிய பார்ட்டிகளுக்கெல்லாம் போனா, பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா பெரும் பகுதியானவங்க சாப்பிடவே மாட்டாங்க. டீயை கொடுத்தா கேட்பாங்க, சீனி போட்டா இருக்குது, உப்பா போட்டு தருவான். டீல சீனி போடாம சீனி போட்டான்னு கேட்பாங்க, வேணாண்டுவாங்க. எதை போட்டா டேஸ்ட் வருமோ அண்டா கணக்கில் ஆக்கிட்டீங்க. உப்பு கொஞ்சம் போட்டாதான் அது சாப்பாடு இருக்கு, இல்லாட்டி சப்புண்டு ஆகிடும். உலகத்தில் ஆக நம்பவன் கோக்கியை கொண்டு வந்து ஆக்குறீங்க. அவர் உப்பு போடலன்னு வைங்க, உலகத்துல எல்லா மிளகா எல்லாத்தையும் போட்டாரு, உப்பு மட்டும் இல்லைன்னு வைங்க, சாப்பாடு ஏறாது. என்னாச்சு தெரியுமா? பெரிய பெரிய ஆக்கெல்லாம் பிரஷர் வந்தா உப்பு கம்மியா வேணுமா, சுகர் வந்தா சீனியை குறைச்சிடணுமா. எது 2 மெயின் ஐட்டம் நாக்குக்கு. இந்த 2 ஐட்டம் இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம். அவனுக்குதா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பெரிய ஆட்கள் வந்து உட்கார்ந்துருப்பான், வெள்ளையும் சொல்லையுமா உடுத்துட்டு, அவன் பக்கத்துல புஃபே விரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி சாப்பாடு. சோப்பு சோறு கிடைக்குமான்னு கேட்பான். உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுரும், அதுக்கு தின்னாமலே இருக்கலாமே, ஏதாவது உள்ளக்கு அனுப்பிடலாமே. நாக்கால் அனுப்ப வேண்டிய தேவையில்லை, பட்டை போட்டிங்க நேரடி அனுப்பலாம். நாக்கு எதுக்கு தெரியுமா? சாப்பாடு என்பது பசிக்கு மட்டுமல்ல, சுவையையும் சேர்த்து அதை அனுபவிக்கிறது என்பது தனி. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, எப்படி கொண்டாடுவாரு? இரவு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்பாரு. ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைச்சிட்டு சந்தோஷம் ரொம்ப, என்ன பண்ணலாம் கூட சாப்பாடு. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, ரொம்ப பெரிய சந்தோஷம், என்ன பண்ணலாம் கூட சாப்பாடு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு என்பது மனுஷன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும், இன்னொரு ஆள் சாப்பாடு போடுறான்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான். அதுக்கு தனியான ஒரு மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறான். ஆம்பளை பொம்பளை அந்த சாப்பாடுக்கு போவா, சாப்பிட்றதுக்கு இல்லை, உடுக்கிறதுக்கு, உடுப்பை கொஞ்சம் காட்டுறதுக்கு, அந்த மாதிரி உடுக்கிறதுக்கு அவங்க லெவல் வேற. ஆம்பளை இது. நான் என்ன கேட்கிறேன்டா, இதுக்காக வேண்டி சம்பாரிச்சு கோடி கோடியா கொட்டி வச்சவனுக்கு எண்ணெயிலையா பொறிச்சு நம்ம தண்ணியிலையா பொறிப்பான்? எண்ணெய் வேணாம், கொலஸ்ட்ரால்ன்றான். அட என்ன சாப்பாடு தான் டேஸ்ட் ஒரு வகையில், உப்பு போட்டால் தான் டேஸ்ட், உப்பு வேணாம் பிரஷர்ன்றான், சுகரா அது வேணான்றான், அது சீனி வேணாம், எந்த மூலப்பொருள்கள் வேணும்